கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஜார்ஜ் முல்லர். இவருடைய காலம் 1805 முதல் 1898 முடிய. இவருடைய நாடு ஜெர்மனி, தரிசன பூமி உலகம் முழுவதும். வேதாகமத்தை முழுமையாக நீங்கள் வாசித்தது உண்டா? விசுவாச வீரன் ஜார்ஜ் முல்லர் வாசித்திருக்கிறார். 1, 2 முறை அல்ல, 200 முறைகள். நம்ப முடியவில்லையா? அதிலும் 100 முறைகள் முழங்கால் ஊன்றியே வாசித்திருக்கின்றார். விசுவாசத்தினாலேயே வெற்றி கண்ட மாமனிதர், ஆண்டவர் பயன்படுத்திய அற்புத பாத்திரம், அநாதைகளின் அருமை தந்தை, ஜெபத்தில் சிறந்தவர், ஆண்டவரின் நாம மகிமைக்காக அரும்பெரும் செயல்கள் செய்தவர் இவர். வாழ்வில் ஒளியிழந்தோருக்கு வழிகாட்ட அநாதை இல்லங்களை கட்டினார். 1000 குழந்தைகள் இதனால் எதிர்காலம் பெற்றனர். விசுவாசத்தினால் அன்றாட தேவைகளை ஆண்டவரிடமிருந்தே பெற்றார். முல்லரின் பல்வேறுபட்ட நிறுவனங்களில் 1,21,683 மாணவ மாணவியர்கள் பயின்றனர். வேத அறிவு நிறுவனங்களும் பள்ளிக்கூடங்களும் இவரால் கட்டப்பட்டன. தன்னுடைய 70 வயதிற்கு பிறகு 17 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டார். 42 நாடுகளை சுற்றி 20 லட்சம் மைல்கள் நிலத்திலும் நீரிலும் கடந்து ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள் செய்து ஏறக்குறைய 30 லட்சம் மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைத்தார். தேவைகள் நிறைந்த பொழுது இவர் மனிதரை நாடியதில்லை, தேவனையே சார்ந்திருந்தார். உலகமெங்கும் நற்செய்தி அறிவிக்க 189 மிஷனரிகளை உலக நற்செய்தி மிஷன் என்ற தமது நிறுவனத்தின் மூலம் தாங்கினார். அநாதைகளின் தந்தையாய், ஆதரவற்றோரின் அடைக்கலமாய் வாழ்ந்த ஜார்ஜ் முல்லர் தனது 93ஆம் வயதில் நித்திய வாழ்வை பெற்றார். பிரியமானவர்களே, உமது விசுவாசம் மனிதரிடத்தில் உள்ளதா, இறைவனை சார்ந்து உள்ளதா? ஜார்ஜ் முல்லர் இவ்விதமாய் சொல்லுகிறார்: அவர் உன்னை அழைக்கிறார், ஆதலால் பொன் திறவுகோல் கொண்டு அவர் காட்டும் தூய இடத்தில் பிரவேசி. பிரியமானவர்களே, இந்த ஜார்ஜ் முல்லர் 200 முறை வேதாகமத்தை வாசித்து முடித்திருக்கின்றார். 100 முறை முழங்காலில் நின்றே அவர் வாசித்திருக்கின்றார். வேத புத்தகத்தை, வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள், எழுத்துக்கள், எழுத்தின் உறுப்புகளை நாம் இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை. அதனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் நாம் அறிந்து விடவில்லை. ஆகையால் தான் வேதாகமத்தை வீட்டிலே ஓரமாக அநேகர் தூசி தட்டி எடுக்கும் நிலைக்கு கொண்டு போய் வைத்திருக்கின்றனர். பிரியமானவர்களே, உலகத்திலே உயிருள்ள வார்த்தையை, உண்மையுள்ள வார்த்தையை கடந்த காலத்திற்கு மாத்திரமல்ல, இந்த காலத்திற்கு மாத்திரமல்ல, இனி வரும் பல ஆயிரமான ஆண்டுகள் ஆனாலும் சரி, இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அது உயிரோடு கிரியை செய்து கூடியது. வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் செயலாற்றக்கூடியது. அதற்கு செயல் வடிவம் ஒன்று. வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பி வரவே வராது. ஆம், அது தமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நடப்பித்துக் கொண்டே இருக்கும். இதுதான் உண்மை. ஆகவேதான் வேதாகமத்தை வாசித்து தியானித்து வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளை உறுதியாக தன் நம்பிக்கையாய் கொண்டு அதை செயல்படுத்தியோர் எவரும் இந்த பூமியில் வீழ்ச்சி அடைந்ததில்லை. உலகத்தின் பார்வையில் அவர்கள் வீழ்ச்சி அடைந்தவர்கள் போல் காட்சியளிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் மாபெரும் வெற்றியை சுதந்திரித்திருக்கின்றார்கள். நீங்கள் வேதாகமத்தை எப்படி வாசிக்கின்றீர்கள்? எப்படி தியானிக்கின்றீர்கள்? ஏதோ ஒரு கடமைக்காக, சடங்காச்சாரியத்திற்காக
வேதாகமத்தை வாசிக்கிறீர்களா, தியானிக்கிறீர்களா? இல்லை என்றால் வேத எழுத்துக்களை கேட்கின்றீர்களா? பிரியமானவர்களே, உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் உண்டு. அவைகளில் இருக்கிற எழுத்துக்களுக்கு உயிர் இல்லை. இன்று அது ஒரு பதிலை தரும், நாளை ஒரு பதிலை தரும், நாளை மறுநாள் ஒரு பதிலை தரும். ஆனால் அது நிலையாக இருக்காது. ஆனால் வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் கொடுக்கின்ற பதில்கள் அது இன்றும் நாளையும் என்றும் மாறவே மாறாது. எந்த ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த ஒரு மனுஷி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், வேத எழுத்துக்கள், வேத வார்த்தைகள், இந்த ஜீவனுள்ள வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கும், அவர்களை வாழ வைக்கும், அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும். இதுதான் உண்மை. இதை விளங்கிக் கொண்டவர்களாக வேதாகமத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், செபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி லேவியராகமம் 17-18, சங்கீதம் 119 41 முதல் 80 வசனங்கள், லூக்கா 1ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.